ரிட்டையர் ஆகிறது ஈஸி தான். எக்ஸ்பென்சஸை எப்படி மானிட்டர் பண்ணோம்? அப்போ அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய ஆனுவல் இன்கமில் 40% எடுத்து வைக்கணும். ஒரு 50,000 சம்பாதிக்கிறவர் ஒரு மிடில் கிளாஸ் செக்மெண்ட்னா, லோவர் மிடில் கிளாஸ் ஆர் லோ இன்கம் இல்லை இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இதில் வந்து பண்ணலாம். அவங்க எல்லாருக்கும் பிஎஃப் இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால இவங்களுக்கு யாராக இருந்தாலும் ஒரே தாரக மந்திரம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்க்ல நீங்கள் எஃப்டி வச்சுருக்கீங்க, எனி பேங்க்ஸ். ஓகே, ஸோ உங்களை சீனியர் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க? அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு 8%. ஓ சாரி, இல்லைங்களா? இப்போ நான் வந்து அதே எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போட்டிருக்கேன். ஐ எம் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் த பேங்க். நான் ஒரு ஓனர், ஒரு ஸ்டாக், ஒரு ஷேரோட. அப்போ எனக்கு ப்ராஃபிட்ல எனக்கு பங்கு கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு 12%. அப்போ விலைவாசி இன்ஃப்ளேஷனை தாண்டி என்கிட்ட இருக்கா? அப்போ ஐ எம் ஏ கான்ட்ரிபியூட்டர். இந்தியன் எக்கனாமிக்கு பார்ட்டிசிபேட்டர் தேவையில்லை, கான்ட்ரிபியூட்டர் தான் தேவை. நார்மலாக 40-45 நம்மளை மீட் பண்ண வரவங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட அவேர்னஸ் தன்னுடைய பசங்க ஜாப்ல உள்ள வரும்போதே எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. நான் பண்ண மிஸ்டேக்ஸை பசங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு. அந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் அவேர்னஸ் இல்லை. ஏதாவது ஒரு பேங்கோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ நான் ரிட்டையர் ஆகி உட்காந்துருக்கேன், அதுக்கு எனக்கு லோன் தான்னா தருவானா? தர மாட்டேங்கிறாங்களே. உலகத்திலேயே தராத ஒரு லோனு ரிட்டையர்மெண்ட் லோன் தான். ஒத்துக்கிறீங்களா? ஆமா, உண்மைதான். இன்கம் 1 lakhனா 80,000 தான் உங்களுடைய ஒரிஜினல் இன்கம். 20,000 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பேஸ்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பற்றினது தான். இதை பற்றி நம்ம நிறையா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாலே வந்து இபிஎஃப், பிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பிளான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே எந்த ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸில் வந்து போடலாம், என்ன மாதிரியான திட்டங்களில் போடலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமையே இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் மேம்? நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்பிஎஸ், பிஎஃப், பிபிஎஃப் இதெல்லாம் நம்ம சொல்வோம். ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா லாங்கிவிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் 2 செக்மெண்ட்டாக எடுத்துக்கோங்களேன். சேலரிடு எம்ப்ளாயி இருப்பார், இன்னொருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருப்பாங்க. பிஸ்னஸ் பர்சனில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸில் இருக்காங்க, அட்வொகேட், இட் மீன்ஸ் லாயராக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனாக இருக்கா. அவங்க எந்த டைமில் அவங்க வந்து ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க ரிட்டையர் ஆவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கார்பஸ் வேணும்னு நினைப்பாங்க. வேறு சேலரிடு எம்ப்ளாயிட்னா நார்மலாக வந்து ஐடி செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை நான் ஐடி. எல்லாருமே வந்து நமக்குலாம் வந்து ரிட்டையர்மெண்ட்ன்றது நம்ம காலத்தில் 60 ஏஜ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு 45 இயர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 45-50 அப்படிங்கிறாங்க. அப்போ 45-50 நம்ம ரிட்டையர் ஆகுறதுல ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த லாங்கிவிட்டி, அதுக்கப்புறம் நீ எத்தனை வருஷம் இருக்க போகிறோம், அந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு உங்களுக்கு பர் மந்த் 50,000 ஆகுது அப்படின்னா அன்னைக்கு இன்ஃப்ளேஷன் காஸ்ட்டில் நீங்கள் ஒரு 1.5 lakhs இருந்தால் தான் அந்த 50,000 அன்னைக்கான வேல்யூவாக இருக்கும். அதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிறது ஈஸி தான், எக்ஸ்பென்சஸை எப்படி மானிட்டர் பண்ணோம்? அப்போ அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ஆனுவல் இன்கமில் 40% எடுத்து வைக்கணும். அப்போதான் நீங்கள் அந்த நான் பேசிக் ஒரு 50,000க்கு சொல்கிறேன், ஒரு 1.5 லட்சம் அன்னைக்கு நீங்கள் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும். இது ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு இன்னைக்கு எப்படி மாதம் 50,000 தேவையோ அன்னைக்கு உங்களுக்கு மாதத்துக்கு 1.5 லட்சம் இருந்தால் தான் ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு நடக்கும். இதை தாண்டி நமக்கு ஒரு பஃபராக என்ன இருக்கணும்னா, அதாவது ஒரு 40% வந்து கான்டிஜென்சி ஃபண்ட், ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி. ஒரு ஏஜ் ஆகுது நமக்கு, அப்போ நமக்கு ஒன்று ட்ராவல் பண்ணலாம். எதுக்காக? நம்ம பேரன் பேத்தி எல்லாம் அப்ராட்ல இருக்காங்க பசங்க அப்படின்னா
டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வராங்க. ம். அதுக்கு உங்களுக்கு டிராவல் காஸ்ட். ஆமா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நமக்கோ இல்ல ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சு அப்படின்னா ம். லம்சமா நமக்கு மணி தேவைப்படும். ம். இதெல்லாம் உங்களுடைய மாதாந்திரமான எக்ஸ்பென்சஸ் வந்து எடுக்க முடியாது. ம். சப்போஸ் குழந்தைங்க அப்ராட்ல படிச்சுட்டு இருக்காங்க, அந்த டைம்ல எஜுகேஷன் அதை கம்ப்ளீட் பண்ற இடத்துல இருக்காங்க, அங்கேயும் மணி தேவை. இது எல்லாமே நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்போ ம். லாங்கிவிட்டின்றது இன்னைக்கு டியூ டு மெடிக்கல் டெக்னாலஜி லாங்கிவிட்டின்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ம். இன்னைக்கு நீங்க 80 வயசு தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் கார் ஓட்டிட்டு போவாங்க. அவங்க ஆமா. பர்த்டே சொல்லும் போது அது 80னே தெரியாது. அதுவரையும் ஆமா. நான் அவங்கள 60 வயசுன்னு தான் நான் கரெக்ட். நினைப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு எங்கா இருக்காங்க. ஸோ டியூ டு ம். மெடிக்கல் 100 இயர்ஸ் நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இமிடியேட்டா நம்ம இறந்து போயிட்டோம்னா முடிஞ்சிருச்சு, நம்ம பிரச்சனையே இல்ல. ம். வேறஸ் ம். நம்ம ம். இருக்க இருக்க எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி. ஆமா. அப்போ ஃபேமிலின்றது இல்ல ஒரு கிராஃப்ன்றது எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காது யாருக்கும். ம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இட் மீன்ஸ் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். கரெக்டா? ம். ம். அப்ப எல்லாத்துக்குமே நமக்கு பஃபர் வேணும். ம். ம். ஸோ அந்த பஃபர் தனியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மந்த் ஆன் மந்த் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு 1.5 லட்சம்ன்றது நார்மல். நான் கேஷ் ஃப்ளோ சொல்றேன். இப்படி ம். நீங்க சம்பாதிக்காத போது ஒவ்வொரு மாசமும் மணி வேணும்னா ம். இன்னைக்கு நீங்க அதை பிளான் பண்ணி இருக்கணும். கரெக்டா? ம். அப்ப எவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ ஆமா. அன்னைக்கு நீ 50 வயசுல நான் ரிட்டையர் ஆகுறேன்னா அடுத்த 50 வருஷம் ம். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது ம். யாரும் நம்ம உட்காந்துருக்க போறதில்ல. அன்னைக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம பிளான் பண்ணலைன்னா, யாரெல்லாம் பிளான் பண்ணாதவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பாருங்க வயசான செக்யூரிட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆமா. அதே ஏன்னா அவங்க பிளான் பண்ணல. ஒரு ம். செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிளான் பண்ணினவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ம். ஸோ ஒரு கப்புள்ஸாக ட்ராவல் பண்ண அவங்கள பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்க பிளான் பண்ணாங்க, இன்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் ம். பண்ணாதவங்கள நம்ம வயசானவங்க பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியாக இருக்கவங்க. ஆமா. கரெக்டா? இதே நிலைமை தான் நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளான் பண்ணலைன்னா நம்ம ம். செக்யூரிட்டியாக இருக்க மாட்டோம். இன்னைக்கு ட்ரெண்டில் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் நீ வேலை பார்ப்ப. ம். கரெக்டா? கரெக்ட். இதுதான் நடக்கும் பிளான் பண்ணலை அப்படின்னா. ம். அன்னைக்கு நமக்கு இன்கம் வேணும்னா இதைத்தான் பண்ணுவோம் நம்ம. ஓகே. ஸோ அந்த ஒரு பயம் இருக்கு ம். ம். அப்படின்னா இன்னைக்கு அது வந்து ஒரு குரூஷியல் அண்ட் எல்லாருக்குமான பயம் ஆயிடுச்சு. ம். இன்னைக்கு கோவிடுக்கு முன்னாடி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு அந்த பயம் இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கேட்ட மாதிரி டாக்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல டாக்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஆமா. தான் இருந்தது. இன்னைக்கு டாக்ஸ்லாம் யார் மைண்டும் இல்லை. ம். ஃபினான்ஷியல் பிளானிங், ஆமா. என்னுடைய லைஃப் வந்து ஜாப் அன்சர்டனிட்டி, எப்போ ம். வேணாலும் என்னை ஜாப் விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ ம். எனக்கு இன்னைக்கு ஏர்ன் பண்ணும் போதே நான் அதை வந்து பிளான் பண்ணணும். இந்த ம். மைண்ட் செட் டே டு டே மக்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ம். இன்னைக்கு நம்ம அது நான் எங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியிலையும் அதை பார்க்குறோம், க்ரோ ஆயிட்டே இருக்கு. ம். அப்போ பிளான் பண்ணினவங்க லைஃப் நல்லா இருக்கு. பிளான் பண்ணாதவங்க நான் சொன்ன மாதிரி ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் தான் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே. மேம் இப்போ இது நீங்க சொல்லும் போதுலயும் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்போ நம்ம ரொம்ப எளிமையான மக்களை எடுத்துப்போம். ஒரு ஆட்டோ ஓட்டுறவரா இருக்கட்டும், ஒரு பழம் விக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி டே டு டே தான் வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற போதுலயும், அதே சமயம் இவங்களுக்கு வந்து ஓய்வூதியம், நம்மளுக்கு அந்த ரிட்டயர்மெண்ட்டுக்கு மறுபடியும் வந்து நம்மளுக்கு பிஎஃப் வருமா? இந்த மாதிரியான விஷயங்களே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மக்கள். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஜாப் அப்படின்னு போயிட்டா கூட நம்மளுக்கு வந்து அந்த பிஎஃப் வரும் அப்படின்றத கூட எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போ கவர்மெண்ட்டே வந்து அந்த பிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடியவங்க பிஎஃப்காக என்னென்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து வைக்கலாம், என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் அவங்க வந்து எடுத்து வைக்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஒரு நார்மல் ஒரு ஏர்னிங் ஒரு 50,000 சம்பாதிக்கிறவர் ஒரு மிடில் கிளாஸ் செக்மெண்ட்னா, ம். ம். லோவர் மிடில் கிளாஸ் ஆர் லோ இன்கம் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இதுல வந்து பண்ணலாம். ம். அவங்க எல்லாருக்கும் பிஎஃப் இருக்கு, பிபிஎஃப் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ம். ஓகே. ம். ஸோ அதனால இவங்களுக்கு யாரா இருந்தாலும் ஒரே தாரக மந்திரம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ஆனா கொஞ்சம் அவங்களோட பசங்களை வச்சு ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ்ல பண்ணலாம், இல்லை மெயில் அக்சஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். அது அட்லீஸ்ட் பசங்களை வச்சு அதை பண்ணிக்கலாம். ம். ஒன் டைம் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இன்கம்ல இருந்து சம்பாதிக்கிறாரு 500 ரூபாய் போயிட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறாரு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கோம். ம். இந்த மாதிரி போக போக அவங்களோட ரிட்டைர்மெண்ட் கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். இது ஓகே. சின்ன லோ லெவல்ல இருக்கவங்களும் சரி, ஹை லெவல்ல இருக்கவங்களுக்கும் ம். இந்தியாவுடைய ஈக்விட்டி மார்க்கெட். ம். இந்தியா வளருதா இல்லையான்னு நான் உங்களை கேட்குறேன், என்ன சொல்வீங்க? கண்டிப்பா வளருதுன்னு தான் அப்பா சொல்லுவேன். இந்தியாவுடைய சோல் ஆஃப் இதுல தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்குது. ஆமா. அப்ப இந்தியா வளருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மணியும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு எஸ்பிஐ உடைய பேங்க்ல நீங்க எஃப்டி வச்சிருக்கீங்க. ம்.
எனி பேங்க்ஸ். ஓகே. ஓகே. ஸோ உங்கள சீனியர் சிட்டிசனா இருந்தா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் குடுப்பாங்க? அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் எவ்வளோ குடுப்பாங்க. ஒரு குடுப்பாங்க? 8% ஓ! வரைக்கும் சாரி. இருக்குங்களா? இல்லைங்களா? 7%. ஓகே. சரியா? 7.5க்கு மேல கிடையாது போஸ்ட் ம். டாக்ஸேஷன். அப்போ இன்ஃப்ளேஷன் 6 to 7 உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் அதே தான் ஸோ விலைவாசியும் உங்களுடைய வரக்கூடிய செலவும் கரெக்ட்டா போயிடுது. ம். அத தாண்டி உங்ககிட்ட இன்கம் கிடையாது. ஓகே. ஓகே. நீங்க எஸ்பிஐயோட எஃப்டில வச்சிருக்கீங்க. ம். எக்ஸாம்பிள். இப்ப நான் வந்து எஸ்பிஐயோடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சிருக்கேன். எக்ஸாம்பிள். ஓகே. எஸ்பிஐன்ற ஒரு பிராண்ட்ல நீங்க எஃப்டில வச்சிருக்கீங்க, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ம். எனக்கு செபி கைட்லைன்ஸ் சொல்றது 12%. ம். எனக்கு 14% ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. அது வேற விஷயம். ம். ம். பேசிக்கா ஸ்ட்ரீம்லைன் ஆஃப் த ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் 12%. ம். அப்போ உங்களுக்கு அதே எஸ்பிஐ பிராண்ட் எனி பேங்கா இருக்கட்டும், நான் ஜஸ்ட் ஆமா. எக்ஸாம்பிள் தான் சொல்றதுனால ம். எஸ்பிஐன்னு மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு 7%, அதே சீனியர் சிட்டிசன், நானும் ஒரு சீனியர் சிட்டிசன் வச்சுக்கோங்க. நான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் எஸ்பிஐயோட ஒரு ஃபண்டில் போட்டிருக்கேன். ம். எனக்கு 12% கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதே எஸ்பிஐ எனக்கு உங்களை விட ஜாஸ்தியா கொடுத்துட்டு இருக்கா, நீங்க வந்து 7% வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்போ? ஆமா. அப்போ கரெக்ட். என்னன்னா அஸ் இப்போ உங்களன்னா ஐ ஹேவ் டு மென்ஷன், இன்னைக்கு இருக்க சீனியர் சிட்டிசன் பீப்புள்னா நான் மக்களை தான் சொல்றேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த எஃப்டியில் இருக்கவங்களோட மைண்ட் செட் என்னன்னா மிடில் கிளாஸ் மைண்ட் செட். என்னுடைய ம். பணி சேமிப்பா இருக்க, வளரலன்னா கூட பரவாயில்ல, சேமிப்பா இருக்கா, பத்திரமா இருந்தா பத்திரமா போதும். இருக்கா, கரெக்ட் கரெக்ட். அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி மக்கள் தான் பேங்க்குக்கு வேணும். ம். ஓகே. ஏன்னா உங்களுடைய மணியை வச்சு தான் லோன் கொடுப்பாங்க. நீங்க ம். கொடுக்குறீங்களே எஃப்டில, இதுல ம். உங்களுக்கு 7% கொடுத்தா பேங்க்குக்கு என்ன லாபம்? அவங்க ம். ஒரு 10 to 12% ரெவன்யூ அவங்க ஜென்ரேட் பண்ணாதான் உங்களுக்கு 7% கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆமா. அவங்களுக்கு. கரெக்டா? ஆமா. அப்போ அவங்க உங்களுடைய மணியை வச்சு தான் எஜுகேஷன் லோனோ, பிஸ்னஸ் லோனோ, ஸோ எனி லோன்ஸ் அதை அவங்க ம். மார்ட்கேஜ் லோனோ கொடுப்பாங்க. அப்போ அவங்க அந்த ஹை ரிட்டர்ன்ஸில் இது பண்ணால் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு உங்களுக்கு 7%. மொத்தமாக ம். உங்களுக்கு 7 கொடுத்துட்டு அவர் சும்மா கொடுக்க பேங்க் என்ன சும்மா ரன் ஆகுது. கரெக்டா? கரெக்ட் தான். அப்போ அந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் மைண்ட் செட் என்னன்னா, ஓகே 7% வந்துடுச்சா, சேஃபாக இருக்கா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நீங்கள் அதை தாண்டி இன்னைக்கு விலைவாசிக்கு உங்ககிட்ட காசு இருக்கும். ம். தட் இஸ் யூ ஆர் ஏ பார்ட்டிசிபேட்டர். ம். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து அதே எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போட்டிருக்கேன். ஐ எம் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் த பேங்க். ம். நான் ஒரு ஓனர், ஒரு ஸ்டாக், ஆமா. ஒரு ஒரு ஷேரோட ஷேரோட ஓனர். அப்போ ஓனர் எனக்கு அப்ப. ப்ராஃபிட்ல எனக்கு பங்கு கொடுக்குறாங்க. ம். அப்போ எனக்கு 12%. அப்போ ம். விலைவாசி இன்ஃப்ளேஷனை தாண்டி என்கிட்ட இருக்கா? ஆமா. அப்போ ஐ எம் ஏ கான்ட்ரிபியூட்டர். இந்தியன் எக்கனாமிக்கு பார்ட்டிசிபேட்டர் தேவையில்லை, கான்ட்ரிபியூட்டர் தான் தேவை. ம். இப்போ புரியுதா? அதே எஸ்பிஐ, அது எந்த பேங்க் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஹெச்டிஎஃப்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹெச்டிஎஃப்சி எஃப்டியாக இருந்தாலும் சரி, நான் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். யூ ஆர் ஏ ம். பார்ட்டிசிபேட்டர், ஐ எம் ஏ கான்ட்ரிபியூட்டர். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ம். ம். ஸோ ரிஸ்க் எடுத்தாதான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்க முடியுமே தவிர, ம். சேஃபாக இருக்கணும்னா சேஃப்டி மோடில் தான் இருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்கு வர மாட்டீங்க. ஓகே மேம். மேம் இப்போ நீங்க சொல்லும்போதுலே சொல்லியிருந்தீங்க, சேஃப்டி மோடு தான் வந்து ஜாஸ்தியா வந்து ப்ரிஃபர் பண்றாங்க மக்கள். சேம் டைம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு 60 வயசு வரைக்கும் நான் வந்து வேலை பார்த்துட்டேன். எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து பிஎஃப்ஆ வருது. இத வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணாம, நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கி வச்சிருந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்ற பேர்லயும் நெறைய பேர் வந்து முயற்சி பண்றாங்க. ஸோ வர்ற அமௌண்ட் எல்லாத்தையுமேவும் ஃபுல்லாவே வந்து கடனுக்கு அப்படின்னு குடுத்துட்டா, கடைசியில நம்ம நாளைக்கு அப்படின்னா, அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்? ஃபஸ்ட்டு வந்து 2 விஷயம். கடனை வாங்காம உன் ஃபேமிலியை இது பண்ணணும். கடன் குடுக்குறான், சும்மா குடுக்கல. உங்களுக்கு வட்டி எக்கச்சக்கமா ஆமா. வருதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வீடே வாங்குறாங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு ம். 50 லேக்ஸ்க்கு நீங்க ஒரு வீட வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு இஎம்ஐ நீங்க அடுத்த 20 வருஷத்துல 1 கோடி கட்டுவீங்க. ம். நான் எவ்வளோக்கு வாங்குனீங்க வீடுன்னா 50 லட்சம் வாங்க. ஐயோ நீ 1 கோடிக்கு கட்ட போற அப்படின்றதே அவங்க மைண்ட்ல இருக்காது. இருக்காது. அதே கரெக்ட். மாதிரி தான் நீங்க இப்ப ம். கேட்கறது. ம். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ பிளான் பண்ணும்போதே, நான் எதுக்கு கடன் வாங்கணும், வாங்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் இருக்கணும் ம். அவங்களுக்கு. ம். கடன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியா தான் ஆயிட்டு இருக்கும். அந்த ம். ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். செகண்ட், கடனை வாங்குறீங்களே ஈக்குவலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களான்னா இல்ல. ம். சம்பாதிக்கிறது கடனுக்கே போயிடுச்சுன்னா, அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கு உங்ககிட்ட? ம். அந்த ஹேபிட் இல்லன்னா காப்பாத்த முடியாது யாராலயும். ம். முதல்ல அந்த கடன் தேவையா, தேவையில்லையா? எதுக்காக கடன் வாங்க போறோம்? ம். ம். ஒண்ணு வீடு வாங்குறேன், காரை வாங்குறேன், இல்ல அந்த கடனை வாங்குறேன். யோசிக்கணும். ம். ம். எல்லாருக்குமே சேம் ஸ்டாட்டஸ். நம்ம பூமியில இருக்க, எர்த்ல இருக்க எல்லாருக்கும் ஒரே இதுதான். ஒண்ணு மேரேஜ் பண்ணணும், பசங்களுக்கு எஜுகேஷன் இருக்கு, வீடு வாங்கணும். கரெக்ட்டா? எது தேவை? ம். ம். அந்த ஒரு புரிதல் இருந்து
என்னுடைய ஏஜ் என்ன, என்னுடைய இன்னும் எத்தனை வருஷம் நான் லைஃப் ஸ்பேன் இருக்கு, இந்த ஒர்க்கிங் ஸ்பேன், அதாவது என்னுடைய ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல்னு இருக்கு இல்லையா, நான் இத்தனை வருஷம் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும், அந்த ஒரு 15 வருஷம் தான். நீங்கள் 35 வயசுல இருக்கவர் 50 வயசுல ரிட்டையர் ஆகுறாரு, இல்லை 45, அடுத்த ஒரு 10-15 வருஷம் தான். கோவிட் எப்படி 5 இயர்ஸ்ன்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் இல்லை ஓடி போச்சோ அதே மாதிரி ஓடி போயிடும் நமக்கு நாட்கள். அப்படின்னும் போது அந்த 15 இயர்ஸ்ல நீ வீடு மட்டும் வாங்கி இல்லை கடனை வாங்கி அதை அடைச்சிட்டு இருந்தா அடுத்தது எவ்வளோ விஷயம் நான் பார்க்கறதுக்கு இருக்கு. அதுக்கான ப்ரீத்திங்கை நீ ஃபர்ஸ்டே இயர்லி ஸ்டார்ட் பண்ணு. நீ சம்பாதிச்சதுல இருந்து அட்லீஸ்ட் 30 வயசுல பண்ணிடு, அதுக்கு மேல டிலே பண்ணாதீங்க. ஸோ அதை நாங்கள் எப்பயுமே எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், இட்ஸ் டூ டிலே பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நார்மலாக 40-45லே நம்மளை மீட் பண்ண வரவங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட அவேர்னஸ் தன்னுடைய பசங்க ஜாப்ல உள்ள வரும்போதே எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. நான் பண்ண மிஸ்டேக்ஸை பசங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு. அந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் அவேர்னஸ் இல்லை. படிக்கும் போதே அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாதான் எதுல பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அது கொடுக்காதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். அப்போ அந்த யங் ஜென்ரேஷன் ஜாப் போகும்போதே கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பிடிச்சிரும் ஃபினான்ஷியல் டிசிப்ளினில் கரெக்டாக அவங்க அடுத்து அவங்களோட ஜென்ரேஷனில் மேலே வந்துடுவாங்க. இந்த மிஸ்டேக்ஸை ஏஜ் ஆகி பண்ணுறதுக்கு பதில் ஸ்டார்ட் இயர்லி கடனை நீ எப்படி சீக்கிரம் வாங்குறியோ அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரம் பண்ணுன்ற நான். அதே போல அந்த கடன் தேவையா தேவையில்லையா ஒன்றுத்துக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுக்காத. 3 months டைம் கொடுங்க. அதுக்கு ஆற விட்டுட்டு பண்ணும்போது அப்ப தோணும் அடுத்த ஒப்பீனியன் வரும், இதை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும். அது அப்பதான் அவன் அடுத்த ஒப்பீனியனை அவங்களுக்குள்ளேயே அதை அனலைஸ் பண்ணுவாங்க. 4 பேரை கேட்க தேவையில்லை, இம்பார்ட்டண்டா இல்லையான்னு புரியும். இப்படி நீங்க உங்களுக்குள்ளே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு பாருங்க, அனாவசிய கடன் போக மாட்டீங்க. ஸோ உங்ககிட்ட அபெண்டன்ஸ் ஆஃப் மணியை நீங்க இருக்கிறத பார்ப்பீங்க. ஓகே மேம், இப்போ நீங்க சொல்லும் போதுலேயே சொன்னீங்க ஒரு 30 வயசுல இருந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதா இருக்கட்டும், ஒரு 30 வயசுல இருந்து அப்படின்னும் போதுல அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒரு தோராயமா ஒரு 25 அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஒரு மந்த்லி ஒரு 25 சம்பாதிக்கிறாங்க ஒரு ஆள், ஒரு தனி நபர். இவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு அப்படின்னு இவ்வளோ % எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளுக்கானது, தேவைகளுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு % எடுத்து வைக்கிறாங்க. இது எல்லாம் தவிர இதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஓய்வூதியத்துக்கு நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அமௌண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்கிட்ட இல்லைப்பா இதுக்கெல்லாம் போயிடுச்சு, நான் எப்படி அதுக்கு எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸுக்கு கண்டிப்பாக எடுத்து வைங்க. ஆனால் கொஞ்சமாவது எடுத்து வைங்க அப்படின்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணலாம்? நல்ல கொஸ்டின் இது ரியலி. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீ சம்பாதிக்கும் போது உனக்கு கடன் கொடுக்குறாங்கல்ல. எஜுகேஷனுக்கு லோன் தரான், வண்டி வாங்க லோன் தரான், கரெக்டா கல்யாணம் பண்ண லோன் தரான், எல்லாத்துக்கும் லோன் தரானே. ஏதாவது ஒரு பேங்கோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ நான் ரிட்டையர் ஆகி உட்காந்துருக்கேன் அதுக்கு எனக்கு லோன் தான்னா தருவானா? தர மாட்டேங்கிறாங்களே. உலகத்திலேயே தராத ஒரு லோன் ரிட்டையர்மெண்ட் லோன் தான். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நீ சம்பாதிக்கல. சோ அப்போ நீங்க அதுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே நான் கிடைக்காத ஒரு லோன் என்னன்னா ரிட்டையர்மெண்ட் லோன். அப்போ அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட். ஸோ கை கால் நமக்கு நல்லா இல்லை, இல்லாட்டி மணி இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அது ரியாலிட்டி ஃபர்ஸ்ட். செகண்ட், அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல போனாலே பயம் வந்துடும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி நீட்ஸ் வாண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அதாவது நீங்க எக்ஸாம்பிள் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, இல்லை 10,000 சம்பாதிக்கிறீங்க, ஏதோ ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க 1 lakh. நீங்க ஒரு 50% அதாவது நீட்ஸ், இது கண்டிப்பா தேவை. வாடகையா இருக்கட்டும், இஎம்ஐயா இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு இபியா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், மற்ற ப்ரொவிஷன் எல்லாமே பேசிக். இது மாசம் நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் போய் ஆகும்னா 50% அதுக்கு அலோகேட் பண்ணி உன் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. 30% அது உங்களுக்கு என்ன சொல்வேனாக்கா வாண்ட்ஸ். அதாவது இது உங்களுக்கு தேவையும் இருக்கலாம், தேவையில்லாமலும் இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறீங்க இந்த மந்த், நெக்ஸ்ட் மந்த் மொபைல் வாங்குறீங்க, நெக்ஸ்ட் மந்த் எதுவுமே இல்ல. அப்போ 30% தனியா ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, ஒதுக்கி வச்சிருங்க. அப்போ 1 month தேவைப்பட்டிருக்கலாம். 1 month உங்க குழந்தையோடைய ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போகணும்னு அவன் ட்ரெஸ் கேட்டிருப்பான், இல்ல பேட் கேட்டிருப்பான், வாங்கி தந்திருப்பீங்க கரெக்டா.
இதெல்லாம் வந்து இந்த 50%ஓட மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த Okay. 30% ஒரு அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. ம். எவ்ரி மந்த் அதுல இன்கம் வரும்போதே பிரிச்சிடுங்க. ஓகே. கிளியரா? ம். அப்போ அதை தாண்டி உங்க இன்வெஸ்ட்மெண்ட். ம். நீங்க வாரன் பஃபெட் உங்களுக்கு தெரியும், எப்பவுமே சொல்றது, எல்லாரும் சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது, ஏர்ன் பண்ணதை ம். சேவ் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணு. ஓகே. இதுதான் உலகத்துல இருக்க எல்லா புக்ஸும் சொல்லி கொடுக்குற தாரக மந்திரம். ஓகே. ஏதாவது ஒரே ஒரு புக்கு இல்ல ஒரே ஒருத்தர் நீ ஏர்ன் பண்ணதை செலவு பண்ணிட்டு மிச்சம் மீதி இருந்தா சேவ் Save பண்ணு பண்ணு. ஏதாவது ஒரு புக் சொல்லி சொல்லல. கொடுத்துருக்கா. ஆனா நம்ம எது சொல்லி கொடுக்கலையோ அதை தான் அததான் ஃபாலோ follow பண்றோம். பண்றோம். ஆமா, ஃபாலோ correct. பண்ணிட்டு எனக்கு வரல ப்ராப்ளம்ல இருக்குன்னா அங்க சொல்லியே கொடுக்கலையே. ம். நீயா ஒரு லாஜிக்கை கிரியேட் பண்ணிக்கிட்டு நீயா ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ம். 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 இப்ப இந்த சொல்யூஷன் எல்லாமே இதானே சொல்றான். ம். ஏர்ன் பண்ணதை சேவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஸ்பெண்ட் பண்ண. அந்த சேவ் பண்ண மணி உன்னுடைய மணி இல்லை, உன்னுடைய ஃபியூச்சர் மணி ம். அப்படின்ற மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய 1 லேக்னா நீ 80,000 தான் உன்னுடைய இன்கம். ம். அப்போ அந்த 50,000 வந்து உங்களோட நீட்ஸ், ம். 30,000 வந்து வான்ஸ். ம். அப்போ ஒரு மாசம் அந்த அக்கௌண்ட்ல சப்போஸ் இருக்கலாம். ம். ஒரு மந்த் மொபைல் வாங்கியிருப்பேன், ஒரு மந்த் ட்ரெஸ் ஆமா. வாங்கியிருப்பேன், இன்னொரு மந்த் இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் அதுல இருக்கும். ம். இதை நீங்க பிரிச்சு பார்க்கும்போது தான் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே. தேர்ட் வந்து போயிடுச்சா 7 உங்களுக்கு இதுல 50 30 70 70 எவ்வளோ 50 and 30 80 80 போயிடுச்சு. போயிடுச்சா? ம். பேலன்ஸ் 20 ம். கண்டிப்பா மேண்டேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ உங்க இன்கம் 1 லேக்னா 80,000 தான் உங்களுடைய ஒரிஜினல் இன்கம், 20,000 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பேஸ்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேஷன் பண்ணிடு. ம். ஆட்டோமேஷன் பண்ணா நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் அக்கௌண்ட்ல இருக்காது, 5ஆம் தேதி அது போயிடும். ஓகே. அது ஒரு இஎம்ஐ மாதிரி நினைச்சே கட்டிடணும். எஸ், அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ம். 5ஆம் தேதினா 5ஆம் தேதி அந்த ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இப்போ எங்க ப்ராப்ளம் வரும்? கண்டிப்பா எங்கேயும் வராது. ஸோ அந்த 50 30 20ன்ற ரேஷியோவை உன்னுடைய எந்த ஒரு இன்கம் நீ 3 லேக்ஸ் சம்பாதிச்சாலும் அந்த பெர்சன்டேஜ்ல பாருங்க, ம். 10,000 சம்பாதிச்சாலும் அந்த பெர்சன்டேஜ்ல பாருங்க. ஓகே. 10,000 சம்பாதிக்கிறவரு 2,000 எடுத்து வைக்க முடியலையா, 1,500 எடுத்து வை. ம். மீதி 8,000 உங்ககிட்ட தானே இருக்கு. ம். 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 கரெக்டா? அந்த ஒரு மென்டாலிட்டி அதை தான் உலகத்துல எல்லாமே சொல்லி கொடுக்குது. ஆனா நம்ம அதை ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாம உல்டாவா ஃபாலோ பண்ணிட்டு மணி இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்க எப்படி பண்ணிட்டு நீங்க பட்ஜெட்டிங் பண்ணி பாருங்க, எங்க ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு? கண்டிப்பா வராது. வராது. ஆமா. ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்கணும். இதை பீப்புள் ம். மக்களுக்கு வந்து அந்த புரிதல் இருந்தாலே, அது ஸ்கூல் படிக்கும்போது சொல்லி கொடுக்கணும், யாரும் சொல்லி கொடுக்காதனால ம். அதே மென்டாலிட்டியில மைண்டு போயிட்டே இருக்கும். நம்ம. ஓகே மேம். கடைசி கேள்வியோட நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். இப்போ நம்ம வந்து பிபிஎஃப்க்கோ இல்லைனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கோ எல்லாம் சேர்த்து வந்து நம்மளுக்கு ஓய்வூதியம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஓய்வூதியம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேவும் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்றாங்க. என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட கடைசி நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்கு மேம்? அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரிட்டைர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் ஒரு கரெக்டான கார்பஸ் அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த காலத்துலேயுமே அந்த 40% நான் கான்டிஜென்சி ஃபண்டை எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறது. அதாவது அவங்க சம்பாதிக்கும் போது ஏர்ன் பண்ணதில் ஒரு வருஷத்துடைய 40%, ம். எந்த 40% கேட்டக்கூடாது, 40% எடுத்து வச்சோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இன்னைக்கு 1.5 லட்சம் அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்னால் அவங்களுடைய இன்கம் ஏர்ன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ஆகுது. ம். அவங்களுக்கு கார்பஸை தனியாக வச்சுக்கணும். ம். இது எதுக்கு அப்படின்னா எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகலாம். ஓகே. நம்மளுடைய மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கலாம், நம்மளுடைய ட்ராவல் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் பல்காக தேவைன்னா அதை தாண்டி மந்த்லி நமக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு இருக்கலாம். ம். சில சமயம் என்ன பண்ணுறேன், என்கிட்ட தான் காசு இருக்கே, எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டிஜென்சி ஃபண்டு சொன்னல, அதை எடுத்து என் பையன் இடம் கேட்டான், ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. 60லேருந்து 100 ஏஜ் வரையும் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்குமான மணி அது. ம். அந்த ஃபண்டை வேற எதுக்கும் டைவெர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 60 ஏஜ் வரையும் அப் டு நீங்கள் நிறைய விஷயம் உங்க வாழ்ந்துட்டீங்க. ஆமா. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே உங்களுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸில் சேர்த்து வச்சு பண்ணுங்க. ம். அந்த 2 crores நாளைக்கு உங்கள் காலத்துக்கு அப்புறம் அது உங்களுடைய பசங்களுக்கு தான் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ம். ம். கரெக்டா? ஸோ ம். அது வந்து நாமினேஷன்ஸ் உங்கள் ஒய்ஃப் ஸ்பௌஸ்க்கு அப்புறம் அது நாமினேஷன்ஸ் அவங்கள போட போறீங்க. அது என்ன கார்பஸ் இருக்கோ அது ஸ்ப்ளிட் டு ஈக்குவல் டு 2 பசங்கன்னா 2 பசங்க, 3 பசங்கன்னா 3 பசங்க. ம். நீங்கள் இருக்கும்போதே அதை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸோ எது வந்தாலும் கஷ்டமாயிடும். ஏன்னா ம். இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து
வருஷம் 14 to 15% இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பென்சஸ். இன்னைக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதெல்லாம் போறாங்க, ஸ்டெம் செல் தெரப்பி, ஆமா கிட்னி டயாலிசிஸ், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் லங்ஸ் லிவர்லாம் நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துருச்சு இப்போ 75 lakhsலேருந்து 1.5 கோடி ம். சென்னையில். ஸோ இது காஸ்ட் ஆஃப் இது ஏறிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் லைக் தட். அப்போ மணி இல்லாமல் என்ன பண்ணுவோம்? மணி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் இருந்து போகிறவங்க நிறைய பேர். ம். மணி இருந்ததுன்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் 80% நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் இல்லையா? ம், ம், ம். அன்னைக்கு டிபெண்ட் பண்ண முடியாது. அதுல இன்னும் சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லப்பா இனிமே வர்ற காலத்துல என் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா பரவாயில்ல, எனக்கு தான் நான் வந்து வாழ்ந்து முடிஞ்சிட்டேனே அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு மணி இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்னோட பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வந்து சேமிச்சு வச்ச அந்த பணத்தை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு அப்படின்றத கொடுத்துட்றாங்க. அவங்களோட விஷயங்களை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான சூழலும் இருக்கு. ஸோ இந்த சூழல்ல இருக்கிறவங்களுக்குமேவும் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அவங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ம். நாளைக்கு உங்க காலத்துக்கு அப்புறம் பசங்களுக்கு தான் போக போகுது. ம். அது நீங்க இருக்கும்போது உங்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பசங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே. அந்த பசங்களுக்கு வந்து நீங்க நாமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தான் போக போகுது, வெளியாளுக்கு போக போறது கிடையாது. ம். செகண்ட் மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த இடத்துல பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்க எப்படி அந்த ஃபேமிலியை வந்து நீங்க எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்களோ அவங்க அதை ஃபேஸ் பண்ணணும். ம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பை பார்க்கணும். ம். ம். அவங்கள அப்படியே நீங்க பொத்தி வச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்க போராட்டம், லைஃப்ல இருக்க ஆமா. ஸ்ட்ரகிள்ஸ் எதையுமே அவங்க பார்க்க போறது இல்லை. அப்ப என்ன ஆகும்னா அவங்க ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாம கோழையாயிடுவாங்க. ஆமா. கரெக்டா? ரொம்ப பேம்பர்டு பேபியாவே இருந்துருவாங்க. எஸ். அப்போ அந்த கிராஃப் அகைன் கீழே போயிடும் அந்த ஃபேமிலிக்கு. ஸோ அது வந்து அவங்க காலத்துக்கு அப்புறம் இது பண்ணணுமே தவிர, இன்னைக்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், அவனை சஃபிஸ்டிகேட்டடா பண்றேன்னா அவனுக்கான டேலண்ட் அந்த பேர்டோடைய விங்ஸை நீங்க ஃப்ளை பண்ண வளர விடாம கட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் அது. ஓகே. அது வளரவே வளராது. அதுக்கு எதுவுமே தெரியாது லைஃப்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ம். அந்த மிஸ்டேக்ஸை எப்பவுமே பண்ணிடாதீங்க. ம். ஓகே மேம். ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ. இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.